السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي قرنت البركة بذاته محيا وعثرت العوالم بطيب ذكره وريان. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وقال الله تعالى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. அல்ஹம்துலில்லாஹ். புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனின் அன்பும் அருளும் எம்பெருமானார் சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலாரின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை சற்றும் தவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், இறைநேச செல்வர்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் நின்று மட்டுமாகுக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபை, அல்லாஹ்வினுடைய வீட்டிலே ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் தஆலா நம்மை ஒன்று கூட்டியிருக்கின்றான். இந்த நல்ல ஒரு சந்தர்ப்பத்திலே இஸ்லாத்தில் ஒழுக்கம் பேண வேண்டும் என்கின்ற விஷயத்தை குறித்து சில வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இஸ்லாத்திலே பல விஷயங்களை சொல்லியிருந்தாலும் அதிலே மிக முக்கியமாக ஒழுக்கம் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு பெற்றோர்கள் தன் பிள்ளையை படிக்க வைக்கிறாங்க. மிகவும் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய பிள்ளை நாளைக்கு பெரிய ஒரு இடத்துல இருக்கணும், நல்ல அந்தஸ்து மிக்கவராக இருக்கணும், நல்ல காரு பங்களா வீடுடையவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்பட்டு தனது மகன்களை படிக்க வைக்கிறாங்க, தனது பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு வெளியே உள்ள மாணவர்களையும் மாணவிகளையும் நாம் பார்க்குறோம். அல்லாஹ் அக்பர், எந்த ஒரு மிகவும் ஒரு சீர்கேடை நோக்கி இன்றைக்கு இளைஞர்களுடைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா நம்மை அந்த மாணவர்களிலிருந்து தேர்ந்தெடுத்து மலக்குமார்களுடைய ரக்கையிலே வைத்து அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த அல்லாஹ்விற்கு நாம் சுக்ர் செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு வெளியே உள்ள மாணவர்களை பார்க்குறோம், மாணவிகளை பார்க்குறோம், காதலுங்கிற ஒரு அசிங்கமான ஒரு விஷயத்தில் இருக்கிறாங்க, கேமுக்கு அடிக்ஷனாக இருக்கிறாங்க, படங்களுக்கு அடிக்ஷனாக இருக்கிறாங்க, போதைகளுக்கு மிகவும் முக்கியமாக இந்த போதைகளுக்கு மிகவும் முக்கியமாக அடிக்ஷனாக இருக்கிறாங்க. இப்படி ஒரு சீர்கேடை நோக்கி இன்றைக்கு சமுதாயம் சென்று கொண்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இதற்கெல்லாம் காரணம் யாரு? அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் சிறிய வயதிலேயே தனது பிள்ளையை சரியான முறையிலே கண்டித்து வளர்த்திருந்தால் இன்றைக்கு அவன் இந்த நிலைமைக்கு சென்றிருப்பானா? சிறிய வயதிலேயே அவனை திருத்திருக்கலாம்ல, ஒரு இஸ்லாமிய பள்ளிக்கூடத்தில் படிக்க வைத்திருக்கலாம், சிறிய வயதிலிருந்து அவரை தொழுக சொல்லி ஏவிருக்கலாம். ஆனால் அதை எதுவும் செய்யாமல் இன்றைக்கு இந்த மாணவர்கள் இந்த நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, ஹதரத் இப்ராஹிம் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு நீண்ட காலமாக பிள்ளைகளே கிடையாது. நீண்ட காலமாக அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. சூரத்து சாஃபாத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இப்ராஹிம் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள் இவ்வாறு துஆ செய்வாங்களாம்: ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், என்னுடைய இறைவா எனக்கு வாரிசை தருவாயாக, மினஸ் சாலிஹீன், சாலிஹான வாரிசாக தருவாயாக என்பதாக இப்ராஹிம் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவங்க துஆ செய்வாங்களாம். நீண்ட காலமாக பிள்ளை இல்லை,
கேட்டிருந்தா யா அல்லாஹ் எனக்கு நல்ல ஒரு வாரிசு, எனக்கு வாரிசு தாடா யா அல்லாஹ் அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் சாலிஹான வாரிசை கேட்டார்கள் இமாம் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள். ஹதரத் ஜக்கரியா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள் துஆ செய்தார்களாம், எரிதுனி எனக்கு வாரிசை தருவாயாக, வயரிது மின் ஆலி யாக்கூப், யாக்கூப் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சந்ததிகளில் இருந்து எனக்கு வாரிசை தருவாயாக, வஜஅல்ஹு ரப்பி ரதியா, ரதியா என்பதாக கேட்டாங்களாம். அவரை ஆக்குவாயாக, ரப்பி ரதியா உன் பொருத்தம் பெற்ற பிள்ளையாக அந்த பிள்ளையை ஆக்குவாயாக என்பதாக, அந்த வாரிசை ஆக்குவாயாக என்பதாக ஜக்கரியா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொண்டான். யஹ்யா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்களை கொடுத்தான், நபி பட்டத்தையும் சேர்த்து கொடுத்தான். அன்பார்ந்தவர்களே, எதற்கு சொல்ல வருகிறோம் என்றால், பெற்றோர்கள் சிறிய வயதிலே இருந்து தனது பிள்ளையை கண்டிப்போடு வளர்த்த வேண்டும், ஒழுக்கத்தோடு வளர்த்த வேண்டும், ஒழுக்கத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபுர்கான்ல சொல்லுகிறான், சூரத்துல் ஃபுர்கான்ல சொல்லி காட்டுகிறான். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு துஆ, வலிமார்கள் இந்த துஆவை ஓதுவாங்களாம். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அஸ்வாஜினா துர்ரியாத்தினா குர்ரத அயுனின், எனக்கு கண் குளிர்ச்சி தரக்கூடிய சந்ததிகளையும் ஜௌஜ் மனைவிகளையும் தருவாயாக, வஜஅல்னா அவர்களை ஆக்குவாயாக, எங்களை ஆக்குவாயாக, லில் முத்தகீன பயபக்தியுடையவர்களாக ஆக்குவாயாக, இமாமா அவர்களுக்கு எங்களை தலைவராக ஆக்குவாயாக என்பதாக வலிமார்கள் எல்லாம் துஆ செய்வார்களாம். அன்பார்ந்தவர்களே, 5வது சும்ரா மாணவர்கள் இந்த துஆவை தனது துஆவோடு சேர்த்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி நமக்கெல்லாம் தெரியும். மிகவும் பிரபலியமான 2 மதுகபிலே 2வது மதுகபாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாற்று சம்பவத்தை நாம் திருப்பி பார்க்கும் பொழுது, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பூர்வீக ஊர் என்ன தெரியுமா? பூர்வீகம் மக்கா. பூர்வீகம் மக்கா. குறைஷி குலத்தை சேர்ந்தவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொந்தக்காரர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களுடைய முன்னோர்கள் மக்காவிலிருந்து காசா, பலஸ்தீனில் இருக்கின்ற காசாவுக்கு வந்து தங்கிடுறாங்க. இமாம் ஷாஃபி அவங்க பிறக்கிறாங்க. பிறந்து இமாம் ஷாஃபிக்கு 2 வயது ஆனவுடன் இமாம் ஷாஃபி அவர்களுடைய தந்தை வஃபாத் ஆகிடுறாங்க. இமாம் ஷாஃபி அவர்களுடைய தந்தை வஃபாத்தாகி விடுகிறார்கள். தனது தாய் ஃபாத்திமா பின்த் அப்துல்லா அவர்களுடைய வளர்ப்பிலே வர இருக்கிறார்கள். ஃபாத்திமா பின்த் அப்துல்லா நினைக்கிறாங்க, நம்ம மக்காவுக்கு போயிட்டா நம்மளுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் நம்மளை பார்த்துக்குவாங்க, அதனால நம்ம என்ன பண்ணிடலாம், மக்காவுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு இமாம் ஷாஃபி அவர்களை கூட்டிக் கொண்டு ஃபாத்திமா பின்த் அப்துல்லா அம்மையார் என்ன பண்றாங்க, மக்காவுக்கு போயிடுறாங்க. திரும்ப மக்காவிலே 2 வயது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க. சரியாக 7 வயதிலே இமாம் ஷாஃபி அவர்கள் ஹாஃபிலாகி விடுகிறார்கள். முழு குர்ஆனையும் மனனம் செய்த ஹாஃபிலாக இமாம் ஷாஃபி அவர்கள் 7 வயதிலே ஆகுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்ம 7 வயசுல என்ன கற்றுக்குவோம், அலிஃப் பாத்தா கற்றுக்கிட்டா கூட நமது பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, மாஷா அல்லாஹ் என் புள்ள ஹாஃபிதுல் குர்ஆன் ஆயிடுச்சு, அலிஃப் பாத்தா கற்றுக்குச்சு, வரவங்க போகிறவங்கட்டெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி தருவாங்க. அன்பார்ந்தவர்களே, புகாரி இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க 10 வயசுல ஹாஃபிலானாங்க. ஆக இமாம் ஷாஃபி அவங்க 7 வயசுல ஹாஃபிலாகிறார்கள். அப்போ அவங்களோட உம்மா ஃபாத்திமா பின்த் அப்துல்லா நினைக்கிறாங்க, என்னுடைய பிள்ளை இமாம் ஷாஃபி அவங்க இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை போன்று ஆகணும்னு நினைக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகவும் பிரபலியமானவங்க. முஅத்தா மாலிக் என்கின்ற முதல் ஹதீஸ் கிதாபை தொகுத்தவர்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க. எந்த ஒரு ஹதீஸ்கள் வல்லுநராக இருந்தாலும் அவர் இமாம் மாலிக் அவர்களுடைய மாணவராக இருப்பார், அல்லது இமாம் மாலிக் அவர்களுடைய மாணவராக இருப்பார், இல்லை மாணவருடைய மாணவராகத்தான் இருப்பார். எப்படி இருந்து பார்த்தாலும் சங்கிலி தொடர் கடைசியில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சென்றடையும். அப்போ இமாம் ஷாஃபி அவர்களுடைய உம்மா நினைக்கிறாங்க, என்னுடைய பிள்ளை இமாம் மாலிக்கை போன்று ஆக வேண்டும் என்பதாக நியத்து வைக்கிறாங்க. எத்தனை வயசுல? 7 வயசுல இமாம் ஷாஃபி அவர்களுக்கு 7 வயதுல நியத்து வைக்கிறாங்க. நியத்து வைத்து மதீனா யூனிவர்சிட்டி, இன்றைக்கு இருக்குகின்ற மதீனா யூனிவர்சிட்டி, அன்றைக்கு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சிறிய பள்ளிக்கூடம், சிறிய ஒரு பள்ளிவாசல்.
அப்போ இமாம் ஷாஃபியை கூட்டிக் கொண்டு உம்மா என்ன பண்ணுறாங்க, மதீனாவுக்கு போகிறாங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பார்க்குறாங்க. என்னுடைய பிள்ளையை சேர்த்திக்கங்க, இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றுக் கொடுங்க, இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை கற்றுக் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இமாம் மாலிக் அவங்க சொல்கிறாங்க, உங்களுடைய பிள்ளையை சேர்த்திக்கணும்னா 2 நிபந்தனை. என்ன 2 நிபந்தனை? ஒன்று, முழு குர்ஆனையும் ஹிஃப்ஸ் செய்திருக்கணும், மனனம் செய்திருக்கணும். என்னுடைய பிள்ளை மனனம் செஞ்சுட்டாரு. 2வது நிபந்தனை என்னன்னா, நான் தொகுத்த முஅத்தா மாலிக் என்கின்ற கிதாபை கிட்டத்தட்ட 1800 ஹதீஸ்களை கொண்ட அந்த கிதாபை மனனம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, சனதுடன் ஒவ்வொரு ஹதீஸுக்கும் சனதுடன் சேர்ந்து மனனம் செய்யணும்னு சொன்னாங்க. சனதுனா சும்மா சாதாரணம் இல்லை. உதாரணத்துக்கு இவர் சுஹைல் கிட்ட இருந்து அர்ஷத் அறிவிச்சாரு, அர்ஷது கிட்ட இருந்து அவர் அறிவிச்சாரு. இப்படி கடைசியில் கொண்டு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்க்கும். இப்படி ஒவ்வொரு ஹதீஸுக்கும் சனதோடன் சேர்த்து மனனம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்போ உம்மா ஃபாத்திமா பின்த் அப்துல்லா இமாம் ஷாஃபி அவங்கள கூட்டிக் கொண்டு திரும்ப மக்காவுக்கே போயிடுறாங்க. மக்காவுக்கு போய் 2 வருஷம், 7 வயசு, 8, 9, 2 வயசுல முழு முஅத்தா மாலிக் என்கின்ற 1800 ஹதீஸ்களை கொண்டு அந்த கிரகத்தை முடிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சனதுடன் சேர்த்து மனனம் செய்கிறாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க 9 வயசுல திரும்ப கொண்டு வந்து மதீனால இருக்கின்ற மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பள்ளிக்கூடத்தில் விட்டுறாங்க. பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு போயிடுறாங்க. இமாம் ஷாஃபி அவர்களுடைய உஸ்தாதாக இமாம் மாலிக் அவர்கள் இருந்தார்கள். அனைத்து உசூலியன்களையும் கற்றுக் கொடுத்தார்கள். உசூல் குர்ஆன், உசூல் ஹதீஸ், உசூல் ஃபிக்ஹ், அனைத்து விஷயங்களையும் இமாம் ஷாஃபி அவர்களுக்கு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள். அப்போ நடுவில் ஒரு லீவு, எப்படி நமக்கு நல்லா போய்கிட்டு இருக்கும்போது ஒரு லீவு விடுவாங்களோ அதே போல் அவங்களுக்கு ஒரு லீவு. அப்போ அந்த லீவுக்கு இமாம் அவர்கள் மக்காவுக்கு வராங்க. வந்து கதவை தட்டுறாங்க, அவங்க வீட்டு கதவை தட்டுறாங்க. உம்மா கதவை திறக்கிறாங்க. யா புனைய, என்னுடைய அருமை மகனே, எனக்காக என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இமாம் ஷாஃபியை சொன்னாங்க, ஜிது பில் இல்மி வல் அதப், உங்களுக்காக நான் கல்வியையும் ஒழுக்கத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியே போன கதவை சாத்திட்டாங்க. வெளியே போன கதவை சாத்திடுறாங்க. இமாம் ஷாஃபி அவர்கள் வெளியே நிற்கிறாங்க. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? டென்ஷனாக எல்லாம் கதவை உடைச்சிருப்போம். இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கே, ஒரு ரெஸ்பான்ஸ் கூட கிடையாது அப்படின்னு. ஆனால் இமாம் ஷாஃபி அவங்க தனது உம்மாவுடைய வார்த்தையை மதித்து திரும்ப மதீனாவுக்கே போயிடுறாங்க. மதீனாவுக்கு போய் இமாம் மாலிக் அவர்கள் இடத்துல சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் போனேன், எங்கள் உம்மா என்னை கதவை திறந்து வரவேற்றாங்க. யா புனையே, எனக்காக என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஜிது பில் இல்மி வல் அதப், உங்களுக்காக நான் கல்வியையும் ஒழுக்கத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உம்மா அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா என்னை வெளியே அமைச்சு கதவை சாத்திட்டாங்க அப்படிங்கிறாங்க. இமாம் மாலிக் அவங்க சொன்னாங்க, இதே போல தான் நானும் என்ன பண்ணேன், எங்களுடைய ஊருக்கு போனேன், கல்வியை கற்றுக்கிட்டு ஊருக்கு போய் நானும் இதே போல் கதவை தட்டினேன். எங்கள் உம்மா கேட்டாங்க, என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், கல்வியையும் ஒழுக்கத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உம்மான்னு சொன்னேன். வெளியே போன்னு சொல்லி கதவை சாத்திட்டாங்க. நான் என்னுடைய உஸ்தாத் ஆகிய நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் அவர்களுடைய உஸ்தாத் நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நாஃபி அவர்களுடைய உஸ்தாத் இப்னு உமர். இமாம் நாஃபி அவர்கள் இடத்துல போய் சொன்னேன், என்னுடைய உம்மா கதவை சாத்திட்டாங்க, என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஜிது பில் இல்மி வல் அதப்னு சொன்னேன். கதவை சாத்திட்டாங்க, வெளியே போன்ட்டாங்க. அப்போது நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இமாம் மாலிக் அவர்களுக்கு சொல்லி தராங்க, ஜிது பில் இல்மி வல் அதப் இல்லைப்பா, ஜிது பில் அதபி வல் இல்மின்னு சொல்லு, முதல்ல ஒழுக்கத்தை சொல்லு, அடுத்து கல்வியை சொல்லு அப்படின்னு இமாம் நாஃபி அவங்க சொல்லி கொடுத்தாங்க மாலிக்கு. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இமாம் ஷாஃபிக்கு இதே போன்று சொல்லுப்பான்னு அமுச்சு வச்சாங்க. 450 கிலோமீட்டர் மறுபடியும் கடந்து மக்காவுக்கு வந்தாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வந்து கதவை தட்டி, ஜிது பில் இல்மி வல் அதப், உங்களுக்கு நான் ஜிது பில் அதபி வல் இல்மி, உங்களுக்கு நான் ஒழுக்கத்தையும் கல்வியையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்மா என்பதாக சொல்லுவாங்க என்பது நம் வரலாறுகளிலே நாம் பார்த்து வருகின்றோம். அன்பார்ந்தவர்களே, எதற்கு சொல்ல வருகிறோம் என்றால், முதல்ல கல்வி கிடையாது, முதல்ல ஒழுக்கம். ஒழுக்கம் அடுத்துதான் கல்வி. முதல்ல ஒழுக்கம் வேண்டும். அது என்னதான் சொல்லுவாங்க, இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்லுவாங்க, ஃபயுஜீபு அலா தாலிபில் இல்மி அன் யத்லுபல் அதபு கப்ல அல் இல்ம், ஒரு கல்வியை தேடுவதற்கு வாஜிபாகும் ஐயத்துலுபல் அதபு கபல் இல்மி, இல்மை கற்பதற்கு முன்னாடி அவர் அதபை தேட வேண்டும், ஒழுக்கத்தை தேட வேண்டும் என்பதாக இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க. அன்பார்ந்தவர்களே, கல்விக்கு முன்னதாக நமக்கு ஒழுக்கம் என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது.
ஆனால் இன்றைக்கு முந்தைய காலகட்டத்தில எல்லாம் படிக்க வைக்கிறது எதுக்காகனா ஒழுக்கத்திற்காக தான் படிக்க வைப்பாங்க. ஆனால் இன்றைக்கு கால சூழ்நிலை மாறி போச்சு. பெற்றோர்கள் படிக்க வைக்கிறாங்க. எதுக்காக படிக்க வைக்கிறாங்க? என்னுடைய பிள்ளை நல்லா சம்பாதிக்கணும், காரு வாங்கணும், பங்களா வாங்கணும், நல்ல பிஸ்னஸ் பண்ணணும், என்ன சோஃபா செட்டில் உட்கார வைக்கணும் என்பதற்காக படிக்க வைக்கின்ற நிலைமையாகிவிட்டது. அவன் பிஎஸ்சி சயின்ஸ் என்னென்னமோ படித்து வெளியே வரான், தேர்ட் இயர் முடிச்சு வெளியே வரான், குர்ஆன் ஓத தெரியல, அலிஃபாத்தை ஒழுங்காக ஓத தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையாக இன்றைக்கு இளைஞர்களுடைய சமுதாயம் சென்று கொண்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முந்தைய காலகட்டத்திலலாம் உஸ்தாதுமார்கள் நடந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு வழி விட்டு நிற்பாங்க, சலாம் சொல்லுவாங்க. எப்படி உஸ்தாதுமார்கள் கிராஸ் பண்ணால் கூட அவங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க. உஸ்தாதுமார்கள் சாப்பிட்டு கை கழுவின தட்டில் அவங்க அந்த தண்ணீர் எடுத்து குடிப்பாங்க. உஸ்தாதுமார்களுடைய துணியை துவைச்சி போடுவாங்க. மாணவர்கள் சொல்லிட்டு இருக்கேன், மாணவர்கள் உஸ்தாதுமார்களுடைய துணியை துவைச்சி போடுவாங்க. அந்த அலசிய தண்ணீரில் அவங்களுடைய ஜுப்பாவை அலசுவாங்க. உஸ்தாதுமார்கள் குடிச்சிட்டு வச்ச தண்ணீரை அவங்க சண்டை போட்டுக்கிட்டு குடிப்பாங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு முந்தைய காலகட்டம். ஒன்றும் ரொம்ப காலகட்டம்லாம் இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இன்றைக்கு கால சூழ்நிலை எல்லாம் மாறி போச்சு. பெற்றோர்களுக்கு யாரும் ஒழுக்கம் கொடுக்கறதில்ல, பெற்றோர்களுக்கு இஸ்ஸத்து கொடுக்கறதில்ல, பெற்றோர்களை வா போன்னு கூப்பிடுகின்ற நிலைமை ஆயிடுச்சு. உஸ்தாதுமார்களுக்கு இஸ்ஸத்து கொடுக்கறதில்ல. உஸ்தாதுமார்கள் நின்று பேசி கொண்டிருந்தா ஓடி வந்து ஒருத்தர் இடிச்சுட்டு ஓடுகின்ற நிலைமையாகிவிட்டது. உஸ்தாதுமாரால் தள்ளி விட்டு ஓடுகின்ற நிலைமை இன்றைக்கு ரொம்ப ஒரு மிக மோசமான ஒரு நிலைமையிலே இன்றைக்கு இந்த சமுதாயம் என்பது சென்று கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, எதுக்கு சொல்ல வருகிறோம் என்றால், மனிதர்களுக்கு மட்டும்தான் ஒழுக்கம் வேண்டும், மனிதர்களுக்கு மட்டும்தான் தர்பியத்து வேண்டும். எந்த ஒரு விலங்குகளுக்கும் தர்பியத்துக்கு தேவையில்லை. ஏன்னா அது பிறந்த கொஞ்ச நாட்களிலேயே அது தர்பியத்தை அடைஞ்சிடும். ஆடு, மாடு, கோழி, பூனை எதுவாக இருந்தாலும் பிறந்த கொஞ்ச நாட்களிலேயே அது தர்பியத்தை அடைஞ்சிடும். எது அது சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது, எது தனக்கு நல்லது, எது தனக்கு கெட்டது என்பது அது அறிஞ்சிக்கும். ஆனால் இந்த மனுஷங்க 3 வயசில் தான் சோறே சாப்பிடுவாங்க. 2 வயசில் தவழ்ந்துக்கிட்டு எது கிடைச்சாலும் சாப்பிடுவாங்க. விட்டி பறந்துக்கிட்டு இருக்கும், விட்டியை பிடிச்சி சாப்பிட்றதும், வண்டு பிடிச்சி சாப்பிட்றதும், மண், கல், செங்கல்னு கிடைக்கிறது எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அழுகவும் செய்வாங்க. ஆனால் அந்த அழுகையினுடைய தர்ஜுமாவை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தனது உம்மாவுக்கு கொடுத்துருக்கான். அழுகையினுடைய தர்ஜுமாவை அல்லாஹு தஆலா உம்மாவுக்கு கொடுத்துருக்கான். எதுக்கு அழுகிறான்? எறும்பு கடிச்சிருச்சுன்னு அழுகிறான். எதுக்கு அழுகிறான்? பால் வேணும்னு அழுகிறான். எதுக்கு அழுகிறான்? வயிறு வலிக்குதுன்னு அழுகிறான்னு உம்மாவுக்கு அல்லாஹு தஆலா அந்த அழுகையினுடைய தர்ஜுமாவை கொடுத்துருக்கான். அன்பார்ந்தவர்களே, எதுக்கு சொல்ல வருகிறோம் என்றால், மனிதர்களுக்கு மட்டும்தான் தர்பியத் என்பது அவசியம். நீங்கள் வேண்டாம், உதாரணத்துக்கு விலங்குகளுக்கு உதாரணத்துக்கு ஆடு மாடுகளுக்கு கொண்டு போய் இறைச்சியை வச்சா அது சாப்பிடுமா? சாப்பிடாது. புலிக்கு கொண்டு போய் புல் வச்சா சாப்பிடுமா? சாப்பிடாது. அதனால தான் சொல்லுவாங்க, புலி பசிச்சாலும் புல் சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு ஒருத்தர் வீட்டுக்கு வராரு, சுகர் பேஷண்ட். அவருக்கு கொண்டு வந்து முன்னாடி நல்லா ஜிலேபியை நல்லா நெய் ஊற கொண்டு வந்து வைக்கிறோம். பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் எடுத்து வாயில் போட்டு நல்லா சாப்பிட்ருவார். என்னங்க சாப்பிட்டீங்க? சுகராக இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 1/2 மாத்திரை சேர்த்து போட்டால் சரியாக போகும் அப்படிம்பாங்க. அன்பார்ந்தவர்களே, எதுக்கு சொல்ல வருகிறோம் என்றால், விலங்குகளுக்கு தெரியுது எது தனக்கு ஹலாலு, எது தனக்கு ஹராம் என்று விலங்குகளுக்கு தெரியுது. ஆனால் இந்த மனிதர்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது எது ஹலாலு, எது ஹராம் என்று. எல்லா விஷயங்களிலும் ஒழுக்கம் என்பது இருக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்று சம்பவத்தை எடுத்து பார்க்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை தொழுகைக்கு சிறிது தாமதமாக வருவாங்க. ஒரு குடும்ப பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு வரதுக்கு தாமதமாயிருக்கும். அப்போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை தொழுக சொல்லுவாங்க. தொழுக வைங்க, தாமதமாயிருச்சு, நீங்கள் தொழுக வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சையதனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்லுவாங்க. சையதனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வந்து இமாமத்து செய்வாங்க. அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசலுக்கு ஆஜராயிருவாங்க. பள்ளிவாசலுக்குள்ளே வருவாங்க. சஹாபாக்கள் எல்லாம் வழி விடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாடி சஃபில் வந்து நிற்பாங்க. அப்போ சஹாபாக்கள் எல்லாம் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் தஸ்பீஹ் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கண்டுபிடிச்சிருவாங்க, நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டாங்கன்னு கண்டுபிடிச்சி பின்னாடி வரலான்னு சொல்லிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு முயற்சி செய்வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் அங்கேயே நின்று தொழுகு வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
இருந்தாலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பின்னாடி வந்துடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னதாக நின்று இமாமத் செய்து அந்த தொழுகையை முடிச்சிடுவாங்க. தொழுகையை முடிச்சுட்டு நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, நான் தான் உங்களை அங்கேயே நின்று தொழுகை வைக்க சொன்னேன்ல, நீங்கள் ஏன் பின்னாடி வந்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அபூ குஹாஃபாவினுடைய மகனாகிய அபூபக்கர் சித்திக் என்றைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இமாமத் செய்வதற்கு தகுதி இல்லை என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க. அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நமக்கு ஒரு ஒழுக்கத்தை கற்பித்து தரார்கள். நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏவல் நீ அங்கேயே நில்லு அப்படின்னு இருந்துச்சு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய எண்ணம் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நம் இஸ்ஸத் தர வேண்டும் என்பதற்காக, முன்னுரிமை தர வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய எண்ணம் பின்னாடி நீ வந்துருந்துருந்துச்சு. இந்த இடத்துல பெரியார்கள் சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த எண்ணம் என்பது மிகவும் மதிப்பிற்குரியது என்பதாக சொல்றாங்க. உதாரணத்துக்கு வீட்டில் நம்ம சோஃபாவில் உட்காந்துருக்கோம், பெற்றோர்களோ அல்லது வயதானவர்களோ வந்து கீழே உட்காரலான்னு வராங்க, நம்ம எந்திரிக்கிறோம், இல்லை நீங்கள் மேலே உட்காருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை இல்லைப்பா நீ மேலே உட்காரு, நான் கீழே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட நம்ம எந்திரிச்சு கீழே தான் உட்காரணும், அவங்கள மேலே உட்கார சொல்லணும் என்பதை குறித்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நமக்கு இந்த இடத்திலே உதாரணமாக நமக்கு காட்டுகிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதை எடுத்தாலும் ஒழுக்கம். ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோடு பள்ளிவாசலில் அமர்ந்திருப்பாங்க. அப்போது ஜிப்ரீல் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவங்க ஒரு மனித ரூபத்தில் அந்த பள்ளிவாசலுக்கு வருவாங்க. நல்ல வெள்ளை வெள்ளைன்னு ஆடை அணிந்து கொண்டு நல்ல அழகாக முடியை வெட்டிட்டு அழகான முறையில் வருவாங்க, வெள்ளை வெள்ளைன்னு வருவாங்க. சஹாபாக்கள் இதுக்கு முன்னாடி அப்படிப்பட்டவரை பார்த்ததே கிடையாது. சஹாபாக்கள் எல்லாம் திகச்சு போய் பார்ப்பாங்க, யார் இந்த மனிதர் அப்படின்னு. அப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட முட்டியோடு இவர்களுடைய முட்டியை வைத்து அமருவாங்க. ஃபஸ்னத ருக்பத்தைஹி இலா ருக்பத்தைஹி வ வதஅ கஃபைஹி அலா ஃபഖிதைஹி, அவருடைய தொடையின் மீது அவருடைய கையை வைப்பாங்க என்பதாக வரும். இப்போ வந்து உட்காந்து கேட்பாங்களாம், மனில் இஹ்சான் மல் ஈமான், இஸ்லாம்னா என்ன, ஈமான்னா என்ன, இஹ்சான்னா என்னன்னு கேட்பாங்க. எதற்காக கேட்டாங்கன்னா மக்களுக்கு இதை தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக கேட்பாங்க ஜிப்ரீல் அலைஹி வஸலாத்து வஸலாம். அதுக்கு மட்டுமல்ல, அவர்கள் உஸ்தாதுமார்களுக்கு முன்னாடி எவ்வாறு நாம் அமர வேண்டும் என்கின்ற ஒழுக்கத்திற்காகவும் ஜிப்ரீல் அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள் அவ்வாறு செய்தார்கள் என்பதாக நாம் வரலாறுகளிலே பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இதை போன்று அனைத்து விஷயங்களிலும் ஒழுக்கம் என்பது இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபல் யுர்அஸு நிஅமத்துல்லாஹி அலைக், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நிஅமத்து பார்க்கப்பட வேண்டும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் கொடுத்த நிஅமத்து பார்க்கப்பட வேண்டும். என்னது, கிழிஞ்ச சட்டையை கிழிஞ்ச ஜுப்பாவை போட்டுட்டு வரதா அல்ல, முடியை வெட்டிட்டு வாங்குறாங்க, ஜுப்பா கிழிஞ்ச ஜுப்பாவை அணியாதங்கிறாங்க, அழுக்கான ஜுப்பாவை போடாதங்கிறாங்க, குளிங்கிறாங்க. இதெல்லாம் கல்வியா? கல்வி அல்ல. இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உஸ்தாதாக இருந்து கற்றுக் கொடுத்த அதபுகள், ஒழுக்கங்கள் இவைகள் எல்லாம். ஆனால் இன்றைக்கு 4 நாளைக்கு ஒரு முறை குளிக்கிறாங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஜுப்பா மாற்றுகின்ற நிலைமை. இவ்வாறு இன்றைக்கு இந்த சமுதாயம் சென்று கொண்டு இருக்கின்றது. இந்த இளைஞர்களுடைய சமுதாயத்தை அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. அன்பார்ந்தவர்களே, இறுதியாக ஒரு சில விஷயங்களை சொல்லி முடிக்கின்றேன். முந்தைய காலகட்டத்தில் ஒரு 3 இமாம்கள் இருந்தாங்க. இமாம் அஹமது பின் ஹன்பல், இமாம் யஹ்யா இப்னு மঈன் ரஹ்மத்துல்லாஹ், இமாம் அப்துர் ரஸாக் ரஹ்மத்துல்லாஹ். இவங்க 3 பேரும் அந்த காலகட்டத்தில் மிகவும் பிரபலியமான இமாம்கள். அப்போது அப்துர் ரஸாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க இமாம் அஹமது பின் ஹன்பல் அவர்களுக்கும் யஹ்யா பின் மঈன் அவர்களுக்கும் உஸ்தாத் யார்? அப்துர் ரஸாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர்களுடைய பூர்வீக ஊர் யமன் தேசத்தில் சனஆன் என்கின்ற இடம் வந்து இவங்களுக்கு பூர்வீக ஊர். அப்படி இருக்கும் பொழுது 3 பேரும் சேர்ந்து ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. அங்கே போய் ஹஜ்ஜினுடைய அந்த கடமைகள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது யஹ்யா பின் மঈன் கேட்குறாங்க, அஹமது பின் ஹன்பல் அவருடைய நண்பராகன அஹமது பின் ஹம்பல்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க இந்த இடத்துல ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறோம், ரொம்ப ஒரு புனிதமான இடம், இந்த இடத்துல இருந்து நம்ம கல்வியை கற்றுக்கலாமே, கல்வியை கற்றுக்கிட்டா மிகவும் ஒரு பரக்கத்து, அதனால் நம்ம இந்த இடத்துல கல்வியை கற்றுக்கலான்னு யார் கேட்குறா? யஹ்யா பின் மঈன் கேட்குறாங்க. அதற்கு அஹமது பின் ஹன்பல் சொன்னாங்க,
இல்லைங்க, இது கல்விக்கு கொடுக்குகின்ற ஒழுக்கம் இல்லை, உஸ்தாதுமார்களுக்கு கொடுக்குகின்ற ஒழுக்கம் இல்லை. உஸ்தாது நம்ம இந்த இடத்துல வச்சு கல்வியை பற்றி நாம் கேட்டால் உஸ்தாதனுடைய அமல்கள் பாதிப்பு ஏற்படும். உஸ்தாதனால சரியான முறையில் அமல் செய்ய முடியாது. அதனால கல்வி யாரையும் தேடி வராதுங்க, கல்வியை தேடி தான் நாம் செல்ல வேண்டும் என்பதாக சொல்லி உஸ்தாது யமன் தேசத்தில் சனஆன்கிற நகரத்திற்கு சென்றதற்கு பிறகு இமாம் அஹ்மது இப்னு ஹன்பலும் யஹ்யா இப்னு மஈனும் அந்த ஊருக்கு சென்று கல்வியை கற்பார்கள் என்பது வரலாறு. அன்பார்ந்தவர்களே, இமாம் அஹ்மது இப்னு ஹன்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஒரு மகனார் இருந்தாங்க. அவங்க பேர் என்னன்னா ஹம்மாது பின் அபி ஹனீஃபா. ஹம்மாது பின் ஹனீஃபா, அபி ஹனீஃபா அவர்களுடைய பெயர். யாருடைய பெயர்? இமாம் அஹ்மது இப்னு ஹன்பல் அவர்களுடைய மகனாருடைய பெயர். இந்த பெயர், இந்த ஹம்மாதுங்கிற பெயர் யாரோடதுன்னா இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு உஸ்தாதாக இருந்த ஹம்மாது பின் சுலைமான் அவர்களுடைய பெயரை தனது மகனாகிய ஹம்மாது பின் அபி ஹனீஃபா ஹம்மாது பின் அபி ஹனீஃபா அவர்களுக்கு இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் வைத்தார்கள். தன்னுடைய மகனுக்கு உஸ்தாதினுடைய பெயரை அபி ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வைத்தார்கள். ஹம்மாது பின் அபி ஹனீஃபா என்பதாக வச்சாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் உஸ்தாதுமார்கள் மீது எந்த அளவுக்கு முஹப்பத்தா, எந்த அளவுக்கு இஸ்ஸத்தோடு இருந்திருக்கிறாங்க என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு கால சூழ்நிலை எல்லாம் மாறி போய்விட்டது. நம்ம யாராவது வைப்போமா உஸ்தாதுமார்களுடைய பெயரை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வைப்போமா? ஆக அன்பார்ந்தவர்களே, இனி வரக்கூடிய காலத்திலே எதவெல்லாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லோனாகிய அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. இனி வரக்கூடிய காலத்திலே பெற்றோர்களுக்கும் உஸ்தாதுமார்களுக்கும் நல்ல இஸ்ஸத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் நாம் கொடுக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா நம் அவர்களுக்கு தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி